தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் விடிய விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து மதுபானம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போலீஸ் கண்முன்னே கள்ளச்சந்தையில் இந்த மது விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் விடிய விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து மதுபானம் விற்பனையாகியிருக்கிறது. கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை செய்வதை கண்டும் காணாதது போல் காவல்துறை இருக்கும் நிகழ்வு தற்போது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை செய்வதை கண்டும் காணாதது போல் காவல்துறை இருப்பதால் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சிக்கந்தர். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளிலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் டாஸ்மாக் பார்களில் மது விற்பனை கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் அனைத்து இடங்களிலும் இந்த கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள கங்கையம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய கோவிலின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடை பாரில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 714 எண் கொண்ட இந்த டாஸ்மாக் கடை பாரில் இன்று காலையில் திருவிழா கூட்டம் போல மது பிரியர்கள் அங்கு வந்து அதே பகுதியில அந்த டாஸ்மாக் பாரில் மது அருந்திவிட்டு சாலைகளில் சுற்றி திரிவதும் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த குமரநகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக டாஸ்மாக் மதுபான கடையில 2 மடங்கு விலை விற்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய சைடிஷும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க என்பதால மதுப்பிரியர்கள் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மதுப்பிரியர்கள் இங்கே குழுமி ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் கடையில் மது அருந்துவதும் அங்கே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதும் சாலையில் நடக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவதும் தொடர்கதையாகி இருக்கிறது. தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது அந்த வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கு மட்டுமில்லாமல் சைதாப்பேட்டை தொகுதி முழுவதும் அனைத்து இடங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. காவல்துறை கண்டும் காணாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோட சொந்த தொகுதி, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அந்த சொந்த தொகுதியிலேயே அனைத்து இடங்களிலும் டாஸ்மாக் கடைகள்ல சட்டவிரோத மதுபானம் விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. இதை கண்டும் காணாமல் இருப்பார். குறிப்பாக அந்த மது பார்களுக்கு அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் முதல் கவுன்சிலர் வரை அனைவரும் ஆதரவாக இருப்பதனால காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. எந்த மதுபான கடைக்கு சென்றாலும் உடனடியாக திமுக நிர்வாகிகள் அங்கே தலையிட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு அழுத்தம் கொடுப்பதால் தொடர்ச்சியாக இந்த மதுபான விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.